ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 175வது வாரம். ஆஹா, அது ஒரு சொல்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கு இல்லையா? 175 வாரங்கள் கடந்து வாரம் விடாமல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் நம்மளுக்குலாம் கொடுத்துருக்காரு. அப்படின்னும் பொழுது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த விதத்தில் இன்னைக்கான அஜெண்டா ஆஸ் யூஷுவல் நம்ம விநாயகர் ஸ்துதியோட ஸ்டார்ட் பண்ணி வாரம் ஒரு குறளில் வெக்காமை அப்படின்ற குறள், அந்த அதிகாரத்தினுடைய 5வது குறளை பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு கெஸ்த க்ஷேத்திரம், அதுக்கு முன்னாடி நோத க்ஷேத்திரம், போன வாரம் பார்த்த க்ஷேத்திரத்தையும் இந்த வாரம் பார்க்க போகிற க்ஷேத்திரத்தையும் பார்ப்போம். அதை முடிச்சுட்டு கனகதாராஸ்தவத்தில் அடுத்த 2 பாடல் கற்றுக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ வில் மூவ் டு கணேச மந்திரம். காலை வணக்கம் பாலா. காலை வணக்கம் மாமி, நமஸ்காரம். எப்படி இருக்கேன்? நன்னா இருக்கேன். நமஸ்காரம் பாலா சார். நமஸ்காரம் சார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது யார் ஸ்டார்ட் பண்ணணும்? நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். கிரிஜா மாமி ஆரம்பிச்சு. கிரிஜா மாமி ஆரம்பிக்கலாம். மாமி இருக்கல? இருக்கேன். இத என்னோட மைக் போயிடுத்து காணாம. ஓகே. நமஸ்காரம். வாங்க. பரவாயில்ல. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபிஸ்தஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நமஸ்காரம். ஸோ சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். இந்த வாரம் இந்த திருக்குறளில் வெக்காமை அப்படின்ற அதிகாரத்தை பார்த்துட்டு வரோம். இந்த வெக்காமை அப்படின்னா என்னன்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு புலப்பட்டிருக்கு. வெகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பேராசைப்பட்டு ஒரு பிறர் பொருளை தன் பொருள் ஆக்க இச்சித்தல், ஆர் என்ன சொல்கிறது, தன் பொருள் ஆக்கிறதுக்கு பிறர் பொருளை தன் பொருள் ஆக்கிறதுக்கு அபகரித்தல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அந்த அபகாரம் அப்படின்றது எதனால வருது அப்படின்னா, அதன் பேர் கொண்ட ஆசையினால் வருது. அந்த ஆசை, அந்த கிரீடு எப்படி இருக்குது அப்படின்னா, அதை அபகரிக்கணுன்ற அளவுக்கு இருக்குது. ஆசைப்படுறது தப்பு இல்லை, பேராசைப்படுறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேராசையாக இருக்குது. அதனால தான் அது எடுத்துக்கணும்னு தோன்றது நம்மளுக்கு. ஸோ ஓகே. ஸோ அந்த அதிகாரத்தினுடைய 5வது குறளில் வள்ளுவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம அந்த குறளை பார்த்துட்டு அதனுடைய மீனிங் பார்ப்போம். அடுத்தது யார் சொல்லணும்? பேபி மேம். நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். அஹி அகன்ற அறிவென்னாம். அஹி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெஹி வெறிய செய்யின். 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 இப்போ வெகுதல், இந்த வெகுதல் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட், ஆர் அதை ஆட்ரிபியூட்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு தன்மை அது யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ரொம்ப, அதாவது எல்லாருக்குள்ளேயும் இந்த தன்மை உண்டு.
இது வந்து நீ படித்தவன் படிக்காதவன்னு நீ நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிற இந்த அஞ்சாவது குறள். முதல்ல இந்த அஞ்சாவது குறளினுடைய ஒரு ஓவரால் மீனிங் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, படித்தவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொறாமை, இந்த சான்றோராக இருக்கிறவன் கூட ஒரு இடத்துல நழுவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த வெகுதல் அப்படின்றது வள்ளுவர் சொல்ல. எப்படி அப்படின்னா, படித்தவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெகாமை தான் இருக்கும்னு நினச்சிக்காத, அவனும் வெகி அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபகரித்தல் அப்படின்ற காரியத்தை அவனும் செய்வான். அவனும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அதனால அவனுக்கு என்ன பயன், அவன் எப்படி அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த குறளில் சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இந்த குறளில் நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகள் என்னென்ன? பாலா, சொல்லுங்கம்மா. பாலா, கேட்கறதா? ஸ்கிரீன் சரியா வரல. கேட்கறது நிறைய வார்த்தைகள் கேட்கவே இல்லப்பா. இப்ப இங்க இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் நிறைய வார்த்தைகள் கேட்கல நீங்க சொல்றது. இல்ல மத்த ஆள் கேக்குறது. மாமி நீங்க ஒரு தடவை அப்படியே நீங்க ஒரு தடவை கட் பண்ணி திரும்பி ஜாயின் பண்ணி பாருங்க. பண்றேன். ஓகே ஓகே. இப்போ இந்த குறள்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் என்ன? வெஹி அப்படின்ற ஒரு வார்த்தை, அஹி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு நம்மளுக்கு தெரியாது. அகன்றனா நம்மளுக்கு என்ன தெரியும்? அகன்று இருத்தல், தள்ளி இருத்தல் அல்லதுன்னா விலகி இருத்தல். அகன்ற ஓகே. விரிவான ஓகே. அறிவுன்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு தெரியும். என்னாம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். யார் மாட்டும் அப்படின்னா என்ன? யார்கிட்டையும். ஓகே. வெஹின்ற வார்த்தைக்கு தெரியும். வெறிய செயின். இந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் இந்த குறளில் அந்தந்த வார்த்தையை நம்மளுக்கு புரியறதா? ஏன்னா இத்தனை குறள் பார்த்துட்டோமே, அதனால் ஓரளவுக்கு இனிமேல் குறள் லைட்டாக புரிய ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு, இல்லையா? அந்த மாதிரி யோசித்து பார்க்கும்பொழுது அஹி அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப புதுமையான ஒரு வார்த்தை. அஹி அப்படின்னா என்ன அப்படின்னு தேடி பார்த்தா நுண்ணுதல் அப்படின்னு பொருள் வருது. நுனிய அவர் என்ன சொல்கிறது, ஒரு கூர்மையான. அஹி அகன்ற அறிவு. இப்போ அறிவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அஹி அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்கிறது அப்படின்னா கூர்மையான ஒரு நுட்பமான. இப்போது ஒருத்தனுக்கு ரொம்ப படிச்சிருக்கான், அவனுக்கு வந்து அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை சொல்கிறார் வள்ளுவர். அஹி கூர்மையாக நுட்பமாக இருக்கணும். அது கூர்மையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோண்டா அது தப்பு. அது அகன்று இருக்கணும், அப்புறம் ஆழமாக இருக்கணும். இந்த மூணுத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு வடிவம் என்ன? வேல். பலே, சூப்பர். இந்த வேல் மாதிரி இருக்கணும். அதனால தான் அந்த ஞான பண்டிதன்னு சொல்கிற முருகப்பெருமான் கையில் வேல் இருக்கு. அந்த ஞானத்தை அவர் வச்சுருக்கார். அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா கூர்மையாக இருக்குது, அது நடுவில் அகன்று இருக்குது, அதுக்கப்புறம் அது ஆழமாக இருக்குது. அதனால தான் அந்த ஞான சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்கிற, ஞான சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆயுதத்துக்கு பேர் அம்பாளே தந்தது. அந்த ஞானம் அப்படின்ற அந்த ஞானத்துக்கான சிம்பலைசேஷன் தான் அந்த வேல். ஆக இந்த அஹி அகன்ற அறிவு இவ்வளவையும் ஒருத்தன் வச்சுருக்கான். அதாவது எல்லாருக்கும் இந்த ரெண்டுமே சேராது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து கூர்மையான அறிவு இருக்கும், ஆனால் அது வந்து அகன்று இருக்காது. இன்னொருத்தனுக்கு ரொம்ப அகன்ற அறிவு இருக்கும், எல்லாத்த பற்றின நாலேஜ் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கூர்மையாக இருக்காது. அந்த மாதிரி இந்த அஹி அகன்ற அறிவு இந்த ரெண்டுமே இருக்கிற ஒருத்தனுக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறார். அறிவு என்னாம் என் அப்படின்னா இருந்து என்ன அப்படின்னு என்ன ஆம். ஸோ அவனுக்கு அறிவு இருக்கு, இருந்தாலும்
அறிவிருக்கிறவன் கூட, அந்த இடத்துல தான் வள்ளுவர் ஒரு பாஸ் பண்றார். அவன் யார் மாட்டும், எல்லார்கிட்டையும் அவனும் என்ன பண்ணுவானா, வெக்கி வெறிய செய்யன். அறிவிருந்து என்ன பிரயோஜனம், அவன் இந்த மாதிரி வெக்கி இந்த காரியத்தை செய்தால் அவனுக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம். அப்போ அறிவு இருக்கிறவன் அதை செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் கூட, அந்த அறிவை பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு தன்மை நமக்கு வரும்பொழுது அதை நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். ஸோ அப்படி அறிவு இருக்கிறவன் பண்ண மாட்டான், அந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு இந்த ஒரு கதை, இது ஒரு காமெடியில் வருமே, அந்த மாதிரி அறிவு இருக்கிறவனுக்கெல்லாம் வெகுதல் கிடையாதுன்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளுவர். ஏன்னா அவன் யார் மாட்டும், இப்போ அறிவு இருக்கிறவனுக்கு யார் மாட்டும் அப்படின்றத ரெண்டா பிரிக்கலாம், வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி அறிவு இருக்கிறவனுக்கு சமீபத்தில் வர மனிதர்களை ரெண்டா பிரிக்கணும். ஒன்று அவனுக்கு கீழே இருக்கிறவா, இன்னொன்று அவனுக்கு மேலே இருக்கிறவா. கரெக்டா? அவனுக்கு மேலே இருக்கிறவாள்கிட்ட அவன் என்ன பண்ணுவான், வஞ்சனை செய்து அந்த பொருளை வெகுவான், அந்த பொருளை அபகரிப்பான். சரிதானே? இதில் யாருக்காவது ஏதாவது இது இருக்கா? இல்ல, அது அவனுடைய சாமர்த்தியம். அது சாமர்த்தியமா நம்ம சொல்றோம். ஆனா அது அவன் வஞ்சனை செய்து செய்வான். யார் மாட்டும் அப்படின்னும் பொழுது அவனுக்கு மேல இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணுவான், அவனுக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை என்ன பண்ணுவான், வலியை எடுத்துப்பான். வலியை எடுத்துப்பான். அவன் அவனுடைய என்ன சொல்றது, அதிகாரத்தை பயன்படுத்தி கடிஞ்சு மிரட்டி எடுத்துப்பான். ஸோ கரெக்டு. ஸோ அப்போது இந்த மாதிரி அறிவு இருக்கிறவனுக்கும் இந்த மாதிரி வெகுதல் அப்படின்ற ஒரு தன்மை வந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும், ஆஹா நம்ம அதை செய்யக்கூடாதுன்ற அந்த அறிவு ஸ்புரிக்கணும். அது மனசில் ஸ்புரித்து அதை செய்யாமல் இருப்பது தான் இது. அந்த மாதிரி இது அவன் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, அறிவிருக்கிறவனுக்கு அது கிடையாது அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல படிக்கும்போது பார்த்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் காசு இருக்கிறவன் அந்த கடையே வாங்குற அளவுக்கு இது இருக்கும். ஆனால் அவன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் சின்ன ஒரு சின்ன ஐட்டம் எடுத்து போய் பாக்கெட்டில் போட்டுன்னு வந்துடுவான். அந்த மாதிரி அறிவு இருக்கிறவர் அந்த செயலை செய்யும். அதுவுமே களவு தானே. போலீஸ்காரன் காசு வாங்குறான்னா அதுவும் ஒரு விதத்தில் வெகுதல் தான். அவன் மிரட்டி வாங்குறான், இவன் மிரட்டாம அவன் வஞ்சனை செய்து வாங்குறான். ஸோ இது ரெண்டு விதமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எல்லா போலீஸ்காரனும் காசு வாங்குறான்னு சொல்லலை. நம்மளுக்கு அதாவது என்ன சொல்கிறது, இது மிரட்டி வாங்குற ஒரு இடம் அப்படின்ற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம்பிள் வருது. அந்த சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி அறிவிருந்து என்ன பிரயோஜனம், அவன் எப்போ அறிவிருந்து என்ன பிரயோஜனம், அவன் ஒருவரிடம் அதை அதை வெறிய செய்யும், வெறி கொண்டு அவர் என்ன சொல்கிறது, கலக்கம், வெறியன கலக்கம், மனசில் கலக்கம் அதை அந்த செயலை செய்தால் அவனுக்கு அறிவிருந்து என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறார். ஸோ இதுதான் இந்த 5வது குறள், அழகான குறள். அஹி அகன்ற அறிவெல்லாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். என்னதான் அறிவிருந்து என்ன பிரயோஜனம், சூர்பனக சொன்னதை கேட்டு ராவணன் போய் இது பண்ணான். அவன் எத்தனையோ சாஸ்திரங்கள், எத்தனையோ இதை படித்தவன், அத்தனையும் தெரிஞ்சவன். அவன் ஒரு இந்த சீதையின் மேல ஆசைப்பட்டு அவன் இப்படி பண்ணிட்டான். ஸோ தங்கையின் மேல் இருக்கிற பாசம், அது அட்டாச்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி தங்கையின் மேல் இருக்கிற பாசம்னு ஒன்று சொன்னாலும் அவ சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவன் விழுந்துட்டான்.
சீதையை மாதிரி ஒரு அழகான, இப்போ நீ உன்கிட்ட இருக்கிற எல்லாமே அழகான பொருள், நீ வந்து கைலாயத்திலேருந்து சிவனை வந்து எடுத்துன்னு வந்து நீ இங்கே வச்சுன்னு இருக்க, எல்லாம் பண்ணியிருக்க, எல்லா நல்ல பொருள்களும் உன்கிட்ட தான் இருக்கு, அப்படி இல்லை பேசியிருக்காங்க. இவ்வளவு சுந்தரியான நமஸ்காரம். நமஸ்காரம். அறிவு கூட ஈகோவும் மிக்ஸ் ஆச்சுன்னா டிஸ்கிரிமினேட்டிங் பவர் கொஞ்சம் கம்மி ஆயிடுமோ? ஆமா ஆமா, கரெக்டு, உண்மையான வார்த்தை. அதனால்தான் அது அதாவது கூர்மையாகவும் இருக்கணும், அகன்று இருக்க வேண்டும், ஆழமா இருக்கணும் அறிவு. அப்படி ஆழமா இருக்கிற அறிவு வந்து வேற எதையும் சிந்திக்காது. அப்போ சிந்திக்கும் பொழுது இது 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 வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கே, இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 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 ஸ்பார்க் வரும். ஸோ அந்த மாதிரி வள்ளுவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி படித்தவனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெகுதல் வந்து அவ்வளவு ஒரு தீய குணம், அது வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இருக்கக்கூடாதுன்றதை விட அது வரும், அந்தந்த சில நேரத்தில் அது வரும். ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை வந்து இது பண்ணுறது தான் வந்து ஒரு அவனுக்கான அது வெற்றி. அதுதான் யானைக்கும் அடிசருக்கும் சொல்றாங்க. யானைக்கும் அடிசருக்கும், கரெக்ட் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இதுதான் வந்து இந்த 5வது குறள். இந்த இதுல ஒரு எந்த அளவுக்கு தெரியல, அறிவென்னாம்ன்றது வந்து அதனால என்னவா அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம்ல சாதாரண பேச்சு. கரெக்ட் கரெக்ட் இல்ல, தோணுது எனக்கு. இதுக்கு ஒரு எனக்கு இப்போ ஒன்று தோன்றது, இந்த நுணுகுதல் அக்குதல்ன்றதுக்கு ஒரு ஒரு பழமொழி இருக்கும். ஆழ உழுவதே அகல உழுவதா ஆழ உழுவதா என்னமோ ஒரு பழமொழி படிச்சிருக்கேன். அது யாருக்கா தெரியுமா? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். ஆமா. அப்போ அறிவு வந்து அகலமா, அதாவது அகலமாகவும் இருக்கணும், ஆழமாகவும் இருக்கணும். அகலத்தோட நிப்பாட்டிக்க கூடாது, ஆழமாகவும் உழணும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். ஸோ அது கரெக்ட். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அதுதான். வேற மேடம் சொல்லியிருக்காரு இல்லையா, எப்பொருள் யாரார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. யார் என்ன சொன்னாலும் அது என்ன சொல்றான் திசை பண்ணிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே பண்ணணும். பிரித்து பார்த்தல் வேண்டும், வளர்க்கும் தன்மை அது. பிரித்து பார்த்தல் வேண்டும் இல்லையா? ஆமா. எஸ். ஸோ அதுதான் இந்த 5வது குறள் வெகாமையினுடைய. அடுத்த குறள்ல அடுத்த கிளாஸ்ல அடுத்த செஷன்ல பார்ப்போம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் நோத க்ஷேத்திரம். போன வாரம் நம்ம பார்த்த க்ஷேத்திரம் ஆவுடையார் கோயில், ஆத்மநாத சுவாமி கோயில். அந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன இல்லை, மாமி பெருசாக தான் சொல்லுவா, சூப்பராக. ஸோ அந்த ஒரு இதை கேட்போம் மாமிகிட்டேருந்து. நோத க்ஷேத்திரம், அதுக்கப்புறம் இன்னைக்கான கெச க்ஷேத்திரத்துக்கு போவோம். நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் நமச்சிவாய. சென்ற வாரம் நாம் பார்த்த க்ஷேத்திரம் மிக தொன்மையான ஆனால் மிக நவீனமான திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோயில். இக்கோயில் அறந்தாங்கியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. உணர முக்தி அளிக்கும் ஸ்தலம். இதன் புராண பெயர் சதுர்வேதி மங்கலம். திருவெம்பாவை பாடிய மாணிக்க வாசகர் திருவாசகம் அளித்த புண்ணியஸ்தலம். தன்னை விட தன் பக்தன் உயர்வு என சிவபெருமான் உணர்த்திய ஸ்தலம். பக்தன் சொல்ல இறைவன் பாடல்களை எழுதிய அற்புதம். சிற்பக்கலைக்கு உதாரணமாக விளங்கும் கலைக்கூடம். இறைவன் ஆத்மநாத சுவாமி, குருசுவாமி, பரமசுவாமி, ஆத்மநாதர் என்றெல்லாம் வணங்கப்படுபவர். இறைவி யோகாம்பாள். ஸ்தல விருட்சம் குருந்தமரம். தீர்த்தம் அக்னி தீர்த்தம். சிவனும் பார்வதி தேவியும் இங்கு அரூபம். உருவமாக வழிபட மாணிக்க வாசகர் சன்னதி உண்டு. பக்தனுக்கு விழா எடுக்கும் புதுமையான கோவில் இது. இங்கு எல்லாமே வித்தியாசம். கோவில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இடதுபதம் தூக்கியாடும் நடராஜ பெருமான் இங்கு வலதுபதம் தூக்கும் சிற்பம் உள்ளது. முருகன் கையில் வேலுக்கு பதில் வில்லம்பு. நந்தி பகவான் இல்லை. சண்டிகேஸ்வரர் காணப்படவில்லை.
உற்சவ மூர்த்திகள் கிடையாது. கொடிமரம், பலிபீடம், பிரதோஷ வழிபாடு எதுவும் இல்லை. அம்பிகைக்கு பாதம் மட்டுமே வழிபாடு. ஆவுடையார் மட்டுமே உள்ளார் கருவறையில். அபிஷேக நேரத்தில் ஒரு குவளையை வைக்கிறார்கள். விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் ஹிரண்யவதம் செய்யும் காட்சி உள்ளே சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது. பாகற்காய் கலந்த சாதம் பிரசாதம். தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் இருக்கிறார். ஆஞ்சநேயரும் உள்ளார் இங்கு. சிற்பங்கள் அதிகம் உள்ள கோயில்களில் இது முதன்மையானது. சிற்பங்களும் தூண்களும் வெகு நேர்த்தி. குதிரை வீரனின் காலணிகளும் நரம்பு தெரியும் பாதங்களும் வலிமையான கால்களும் தத்ரூபம். விரல் அளவு கூட சிற்பங்கள் இருக்கின்றன இங்கே. கல்லில் நளினமும் மென்மையும் வடிக்க முடியுமா? இங்கு முடியும் என்று தெரிகிறது. மாணிக்க வாசகர் அமைச்சராகவும் அடியவராகவும் காட்சி தருகிறார். மன்னர்களின் சிற்பங்களும் உள்ளன. பல நாடுகளின் குதிரைகளும் வித்தியாசமாக அவற்றின் கயிறு, சோனம், அணிகலன் எல்லாம் தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீத ஸ்வரங்களின் ஒலி எழுப்பும் தூண்கள் கொண்ட மண்டபம் இங்கு இருக்கிறது. இந்த கோவிலை பார்க்கும் போது இதை விளக்க 1000 நாள் கொண்ட ஆதிசேஷனால் தான் முடியும் என்று தோன்றுகிறது. இரும்பு ராடுகள் போல் விளங்கும் தோற்றம் கொண்டவை கற்கள் என்று சொன்னால் வியந்து போவீர்கள். முகப்பில் குரங்கு ஒன்றும் உடும்பு ஒன்றும் படித்திருக்கிறார்கள். குறையல்பு பலவிதமாக தாவுதல். இறைவனை வணங்கும் போது மனம் ஒரே நிலையில் இருப்பது அவசியம். உடும்பு என்பது பற்றுதலுக்கு சொல்லப்படுவது. இறைவனுடன் பக்தியில் மனம் ஒரே விதமாய் லயித்து இருத்தல் வேண்டும். கோயிலுக்கு வரும்போது இறை சிந்தனை தவிர, ஒருமுகமாக அவனை வழிபடும் நோக்கம் தவிர வேறு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். ஆத்மநாதரான சிவன் வெளியில் ரூபமாக இல்லை. புறத்தோற்றம் உன் கண்ணில் அகப்பட அவன் எளிதானவன் அல்ல. மனதை உள்முகமாக திருப்பு. உள்ளே ஒளியாய் உள்ளான் இறைவன். அவனை பக்தியால் உணர முடியுமே அன்றி நீ உன் கண்ணால் பார்க்க முடியாது. உன் ஆத்மாவே சிவம். இதைத்தான் அவர் தம் கோவிலில் தன் பாடல்களில் உணர்த்துகிறார். அதுவே திருவாசகம் எனும் மகா இலக்கியம். வரலாறு என்று பார்த்தால் பாண்டிய மன்னன் அரியமர்தனன் அவையில் அமைச்சராக இருந்தார் திருவாதவூரார். அவரே பின்னாளில் மாணிக்க வாசகர். 12,000 பொற்கழந்துகள் கொடுத்து குதிரைகள் வாங்கி வர திருப்பெருந்துறைக்கு அனுப்பினார் மன்னர். அக்காலத்தில் அது துறைமுகப்பட்டினமாக இருந்தது. திருவாதவூரார் அங்கு அடைந்த போது நமச்சிவாய என்னும் அசரீரி கேட்டது. குருத்த மரத்தடியில் சிவனடியார்களுடன் இறைவன் குருவாக நின்றிருந்தான். வாத ஊரார் தன்னை மறந்தார். தான் வந்த பணியை மறந்தார். தன்னிடம் இருக்கும் பொருட்களையும் மறந்தார். எல்லாம் மறந்து அந்த அடியார் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் குருவும் சீடனும் உடனே மறைந்து விட்டார்கள். உடனே அந்த புனிதமான இடத்தில் சிவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். கொண்டு வந்த பொருள் யாவும் கரைந்து விட்டது. மன்னன் குதிரையுடன் வரும்படி ஆணையிட்டான். இறைவன் நரிகளை பரியாக்கி அனுப்பி வைத்தான். ஆனால் இரவில் குதிரைகள் மீண்டும் நரியாகி ஓடிவிட்டன. மன்னன் மந்திரியை சிறை வைத்தான். வைகையின் சுடுமணலில் கிடத்து வைத்தான். இறைவன் திருவிளையாடலால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஊருக்குள் நீர் புகுந்தது. வீட்டிற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று மன்னன் கட்டளையிட வந்து என்னும் விட்டு விற்கும் பெண்ணிற்கு கூலியாளாய் வந்து சேர்ந்தான் சிவபெருமான். திருவிளையாடல் புராணத்தில் இது மிக அழகாக நாம் படிக்கலாம். மன்னன் சரியாக வேலை செய்யவில்லை என்று சிவபெருமானை பெரும்பால் அடிக்க அந்த அடி எல்லோர் மேலும் பட்டது, மன்னன் மேலும் பட்டது. மன்னன் உண்மையை உணர்ந்தான். தன் தவறை உணர்ந்து மந்திரியை விடுதலை செய்தான். ஆனால் மாணிக்க வாசகர் தம் பதவியை துறந்தார். அடியவராகி மீண்டும் குருந்த மரத்தடிக்கு வந்து குருவாய் வந்த இறைவனின் நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, பாத தீட்சை மூன்றும் பெற்று பாடல்களால் இறைவனை போற்றினார். திருவாசகத்தின் பொருள் என்ன என்று கேட்டவருக்கு சிவனே என்று இறைவனை காட்டினார். கருவறை ஜோதியில் கலந்து இறைவனோடு சேர்ந்து விட்டார் அக்கணமே. இவ்வளவு உயர்ந்த திருவாசகத்தை பாடி முடிப்போமா? உம்பர்கட்கு அரசே ஒழுகு நிறைந்த யோகமே ஊற்ற என் தனக்கு வம்பு என்ன பழுத்து என் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. திருச்சிற்றம்பலம். இந்த எங்கெழுந்தருளுவதினி என்ற இதுல ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார், பால் வினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு எழுதியிருப்பார். அதாவது அம்மா ஐயோ குழந்தைக்கு பசிக்குமேனு பால் கொடுப்பாளாம். அப்படி நினைந்து நினைந்து ஊட்டும். அதாவது
குழந்தை அழறத பேஸ் பண்ணி இல்லாமல் தான் நினைந்து ஐயோ இந்த சமயத்துக்கு கொடுக்கணும் பால் குழந்தைக்கு அப்படின்னு, குழந்தைக்கு பசிக்குமே அது கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி அதை வந்து இவ வந்து டைம் டேபிள் போட்டு நினச்சிட்டு கொடுத்துருப்பா, பசிக்கும்னு நினச்சிட்டு. அப்படி கருணை உள்ளவள் தாய். அந்த தாயினும் சால பரிந்து. சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா அந்த அம்மாவையும் மிஞ்சிட்டாராம். அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, என்னுடைய பாவி, நான் வந்து ஒரு பாவி, நான் பண்ணுறதெல்லாம் பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை பண்ணின எனக்கும் பாவியனுடைய ஊனினை உருக்கி, என்னுடைய உடம்பை வந்து உருக்கி, அது அப்படியே உருகிறது. சிவபெருமான்னு சொன்னா உருகிறது, எல்லாம் உருகிறது. அது உருகி உள்ளொளி பெருக்கி, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள அந்த வெளியில தெரிகிற ஜோதி உள்ள தெரியறது. உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய. அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து. இப்போ உள்ளுக்குள்ள என்ன ஆகும், மோட்சத்தை அடைவதற்கான ஒரு ஒளி தோன்றும். அந்த மோட்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆனந்தமாய தேன். அப்படி உலப்பிலா ஆனந்தமாய, வேற எதுவுமே அந்த ஆனந்தத்துக்கு நிகரற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே. கொடுத்துட்டு சிவன் உன்கிட்டயே இருக்கானா? இல்ல அங்கங்க போனின்றே இருக்கானா. அடுத்த சிவனடியார்கிட்ட போகணும், அடுத்த அடியார்கிட்ட போகணும்னு அவன் ஓடிண்டே இருக்கான். இவனை யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் அப்படின்னு பாடுவார் மாணிக்க வாசகர். அதாவது திருவாசகம் தேன் அப்படின்னா அப்படி சொட்டுறது. யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே, நீ எங்கதான் வர அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து அவ்வளோ அழகாக பாடின ஒரு ஸ்தலம். இவர் சொல்ல சிவபெருமான் உட்காந்து எழுதியிருக்காருன்னா அதுக்கான மகிமையை பாருங்க. மாமி ரொம்ப அழகா சொன்னா. அழகா அந்த கடைசியில அந்த மொத்த ஆனந்தத்தையும் நீ சொன்ன மொத்த ஆனந்தத்தையும் மாமி கண்டிப்பா ஆமா அதான் இப்ப சொல்ல வந்தேன். இதுல அந்த மாமியோட ஹோம்ஒர்க் நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இதுல வந்து இந்த பரி நரி அவன் மாமி தமிழ் மேல இருக்க பற்று சொல்ற அந்த குதிரைன்னு சொல்லிட்டு நடுவில் அந்த பரின்ற வார்த்தையும் சொல்லி அது ஒரு கோர்வையா கொண்டு போனா. அதுக்கப்புறம் வந்து நடராஜர் வலது பக்கம் இருக்க அந்த தெற்கு நோக்கி கோயில் இருக்கு. அப்புறம் அந்த பால்காய் பிரசாதம் எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்ல. மாமி மூலமா தான் வந்து இல்லாட்டி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. யாரு கெஸ்ட் பண்ணுவா சொல்லு. பால்காயில பிரசாதம் இருக்கு. அப்புறம் மாணிக்க வாசகர் பத்தி மாமி சொன்னது அழகானே தெரியல. அதான் சொல்றேன். அவ்வளவு அதான் சொல்லணும் சசி. இப்ப வந்து முதல்ல சின்னதா ஆரம்பிச்சோம். மாமி வந்து என்ன பண்ணுவா, முதல்லாம் வந்து எனக்கு இந்த கோயில் பத்தி தெரிஞ்ச உடனே புதன்கிழமை அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டுவா. இந்த மாதிரி வந்து இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு ஒரு நோட் அனுப்பிச்சுடுவா எனக்கு ஒரு மெசேஜ். இப்ப எல்லாம் என்னன்னா திங்கக்கிழமை வந்துடுறது எனக்கு, நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு. அண்ட் அந்த நடையும் மாமியோட டிஸ்கிரிப்ஷன் நடை வந்து ரொம்ப அழகா இருக்கு. மெய் சிலிர்க்கிறதுன்றது வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அந்த ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ நாகத்தோட நாக்கு பத்தாதுன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல நாம அந்த பாட்டு அந்த ஆடல் காணீரோ பாட்டுல கேட்டிருக்கோமே, நரியை பரியாக்கி அதெல்லாம் பாண்டியின் பிறம்படிப்பட்டவன். தெரியும்ன்றதுனால நீங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது இல்லையா? இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்துல வரும். டீப்பா இருக்கு உங்க நாலேஜ், அதனால யூ ஆர் ஏபிள் டு ஷேர். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க எதை பார்த்தாலும் அதை நம்ம கப்புன்னு பிடிச்சிருந்தா சமயம் வரும்போது உபயோகப்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்பதான் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவெண்ட் முடிஞ்சு செஷன் முடிஞ்ச உடனே எனக்கு மெசேஜ் வரும், என்ன கோயில் அது கரெக்ட் தானா அப்படின்னு. மாமி என்னன்னா she would start immediately right away அந்த மாதிரி. ஏன்னா ஒரு கார் தான் சொன்னேன், ஒரு கார் டவுட் ஒரு கார் தான் கேட்கணும். அதனால ஒரு டவுட் வரும் எனக்கு, நம்ம கேட்ட கோவில் கரெக்டா இல்லையான்னு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். கன்ஃபார்ம் பண்ண உடனே எடுத்து அதுல எனக்கு ஒரே டீப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், எங்க இருந்தெல்லாம் பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி.
செவ்வாய்க்கிழமைக்குள்ள முடிச்சுடுவேன் பாயிண்ட்ஸ. அப்புறம் புதன்கிழமையில இருந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா படிக்கும் போது உளரக்கூடாது. சில சமயம் நாக்க உளறிடும். அதனால 2-3 தடவை படிச்சு படிச்சு பார்த்தேன். அவ்வளவுதான். ஒண்ணும் எல்லாராலையும் முடியும். ஒண்ணுமே பண்றது நாங்களாம் ஒண்ணுமே பண்றது அதான் சொல்றேன். இல்ல மாமி, மனசுல போய் உட்கார்றது மாமி. நீங்க எழுதுற அந்த தமிழ் அவ்வளோ கரெக்டா, கரெக்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், அது எப்படி பர்ஃபெக்டா வருதுன்னு அந்த நடையே அழகா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஸ்கூல்ல நம்மள வந்து எஸ்ஏ எழுத சொன்னா என்ன சொல்வா டீச்சர்? இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட், கன்க்ளூஷன், அவ்வளவுதான். நிறைய பேர் இப்ப என்னையும் முதற்கொண்டு இந்த அல்ல அது வரலாறு பற்றி பார்க்கும்போது அதெல்லாம் சொல்றது ரொம்ப அழகா இருந்தது. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சிற்பத்தை பார்த்து நாங்கெல்லாம் எழுதினோம்னா நேர்த்தியாக இருக்கிறதுன்னு எழுதியிருப்போம் எஸ்ஏயா இருந்ததுன்னா. நீங்க அதை நேர்த்தின்னு வச்சுட்டு அது ஒரு நேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு, சோ யூ ஆர் சோ மைண்ட்ஃபுல் ஆஃப் எவ்வளவு வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு கூட. அதுதான் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா, ரொம்ப அழகா. எனக்கு அது படிக்கவும் நான் என் குழந்தைகிட்ட எல்லாம் சொன்னேன், கண்டிப்பா அந்த கோவில போய் பாருங்க. தமிழ்நாட்டிலேயே 5 கோவில்ல தான் அவ்வளவு சிற்பம் இருக்கும். அதுல இதுதான் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா கரெக்ட். அதை விட இன்னொன்னு எவ்வளவு நவீனமான யோசனை பாருங்க அவருக்கு. உருவ வழிபாடு வேண்டாம், உள்ள இருக்கிற சுவாமியை பாருன்னு. இது ரொம்ப நவீனமான கருத்து தானே அவர் காலத்துக்கு. அது கரெக்ட். மாமி ஒன்னே ஒரு கேள்வி, இது வந்து மத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்காக கேக்குறேன். உங்க ஏஜ் சொல்லுங்களேன் புரிஞ்சா. என்னோட ஏஜா? நான் பிறந்தது செப்டம்பர் 1943. ஆனா அது என்னோட மனசுக்கு அந்த வயசு ஆகல. தெரியாது. இன்னும் சினிமா பாட்டு கேட்பேன், டிவில சினிமா வந்தா பாப்பேன், யாராவது சினிமா பாட்டு பாடினா கேட்பேன். இந்த பக்தி இலக்கியத்துக்கும் போவேன், சினிமாக்கும் போவேன், எல்லாம் பிடிக்கும் எனக்கு. அப்படிதான் இருக்கணும் எல்லாருக்கும். மற்றவாளுக்கும் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஏற்கனவே போய் போகணும்னு ரொம்ப ஆசை. சோ இது கேட்டதுல இருந்து இன்னும் உடனே போய் பார்க்கணும் மாதிரி இருக்கு. சோ அந்த குரங்கு உடும்போட காம்பினேஷன்லாம் பியூட்டிஃபுல். சோ இல்ல அது பாருங்க, சொல்லாம சிம்பாலிக்கா முகப்புல அந்த ரெண்டையும் போட்டுட்டாரு. இது என்ன குரங்கு, இது என்ன உடும்புன்னு தோணும். அங்க ஒரு சாஸ்திரிகள் இருக்காரு, அவர் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த வீடியோ யூடியூப்ல பாத்துட்டேன். அந்த மாமா சொன்னதால தான் அந்த குரங்கு உடுப்பெல்லாம் நான் எடுத்தேன். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர். நீங்களும் ஒண்ணு அந்த மாதிரி பண்ணணும் மாமி. யூடியூப் ஒன்னு சேனல் ஓபன் பண்ணி ஐயோ அதெல்லாம் குருவி தலையில பணங்கா வைக்கிற மாதிரி, அதெல்லாம் தெரியாது. மாமித கலெக்ட் பண்ணி புக் போட்ற வேண்டியதுதான். அது வேணா பண்ணலாம். என் பொண்ணு கூட அதான் சொல்றா, நீ எல்லாம் அழகா தொகுத்து கொடு, புக் போட்டுடலாம் அப்படின்னு. பண்ணிடலாம் மாமி, கண்டிப்பா. ஸோ இது போன வாரத்தினுடைய க்ஷேத்திரம். அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பை கிரிஜா மாமி. தேங்க்யூ. நான் தான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மாமி. ஸோ அடுத்தது இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம் என்ன? அப்பா நல்ல வேலை, ஃபோட்டோ போட்டுருவேலோன்னு நினச்சேன், சுவாமியோட ஃபோட்டோ போட்டுருவேலோன்னு. போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா எல்லாரும், அதனால சொன்னேன். திருவண்ணாமலை இல்ல. இது ஆக்சுவலா நான் போட்டிருந்தேன், சாமியோட படத்தை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணிச்சு. இல்ல இதுக்கு ஒரு அவ்வளவு ஈஸியா எல்லாம் கொடுத்துட மாட்டேன். டிஸ்ட்ரிக்ட் வேணா சொல்லிடுங்க கௌரி. இல்ல கிருஷ்ண ஜெயந்தி தான், அதனால அது ரிலேட்டடா போட்டேன். அதனால மன்னார்குடி பலே. அந்த குளம் வந்து பெரிய குளம் அந்த மன்னார்குடி. ஓ நீங்க 104 திவ்ய ஸ்தலங்கள் போயிருக்கீங்க, தெரியாதா உங்களுக்கு? பலே. மன்னார்குடி ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி. ஆமா, அவர் கோவில் தான். இந்த கோவிலை பத்தின பத்தின டீடைல் அடுத்த வாரத்துல பார்ப்போம். இவர் தான் ராகவன் பாலா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் பாலா. உங்களோட குரல் கேக்குறது ரொம்ப இதா இருக்கு. ஆஹா, தெய்வீகமான குரல் மாதிரி. சந்தோஷம்.
ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய க்ஷேத்திரம். ஸோ மூவிங் டு கனகதாராஸ்தவம். இதில் நம்ம நேராக 15வது ஸ்லோகம், இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகத்துக்கு போயிடுவோம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். நமோஸ்து காந்தியை. ஸோ ஆதிசங்கரர் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அம்பாளை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரார். அதில் இந்த ஸ்துதியாக வர ஸ்லோகத்தினுடைய கடைசி ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டோமா இல்லை ஸ்லோகத்தை இனிமே தான் பார்க்கணுமா? ஐ திங்க் இனிமே தான் பார்க்கணும். இல்ல இல்ல மீனிங் அர்த்தம் பார்க்கல. மீனிங் பார்க்கல, பட் இது ஸ்லோகம் நம்ம சொல்லியாச்சு இல்லையா? ஆமா சொல்லியாச்சு. ஸோ ஒரு வாரம் கேப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுது பாருங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணர் கிட்டார் வச்சு வாசிக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்துடுச்சு. அது அப்படியே அமைஞ்சுடுத்து. என்னைக்கோ போட்டது தான் இந்த ஃபோட்டோலாம். பட் இருந்தாலும் பாருங்க, அதுதான் அந்த ஒரு டச் ஆஃப் காட் அப்படின்னு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது, எல்லா இடத்துலையும் தெரியறது. ஸோ ஓகே, இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு தடவை யாராவது சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்ப்போம். சீதலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். நமோஸ்து காந்தியை கமலேக்ஷணாயை, நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை, நமோஸ்து தேவாதி பிரார்ச்சிதாயை, நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. அந்த மூணாவது லைன்ல மட்டும் தேவாதிபிர் அர்ச்சிதாயை. தேவாதிபி அர்ச்சிதாயை. ஆமா கரெக்ட். இன்னொரு தடவை சொல்லுங்க. நமோஸ்து காந்தியை கமலேக்ஷணாயை, நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை, நமோஸ்து தேவாதிபி அர்ச்சிதாயை, நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. பலே. இந்த ஸ்லோகம் அம்பாளை ஸ்துதி பண்ற ஸ்லோகமா அந்த ஸ்லோக வரிசையில கடைசியா இருக்கு. ஸ்துதி ஸ்லோகங்கள்ல கடைசி, நாமாக்கள்ல கடைசி. அம்பாளை சொல்ற நமோஸ்து நந்தாத்மஜ, நந்தனுடைய குழந்தையினுடைய வல்லபா. நந்தனுடைய குழந்தை யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ணனுடைய வல்லபையா இருக்கிறவள் மகாலட்சுமியே நமோ அஸ்து, உனக்கு என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும் சொல்லிட்டார். நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயே. நந்த ஆத்மஜா. இப்போ நந்தகோபனுக்கு வந்து அவன் வந்து அவனுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னா அவன் வளர்த்த குழந்தை தான். அதனால நந்த ஆத்மஜ, ஆத்மஜ ஜன பிள்ளை, ஆத்மஜ அப்படின்னா ஆத்மார்த்தமா அவன் வளர்த்த குழந்தை. அப்படி நந்தாத்மஜ வல்லபாயை. ஸோ அப்படி சொல்றார். அதுக்கப்புறம் நமோஸ்து, இதுதான் சொன்னேனே, எல்லா இடத்துலையும் வந்து விஷ்ணுவை சொல்ல மாட்டார் ஆதிசங்கரர். ஏன்னா மகாலட்சுமிக்கு யாரை சொல்லி வணங்கினா மகாலட்சுமி அருள் தருவான்னு தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. ஸோ நந்தனுடைய குழந்தையினுடைய ஒரு வல்லபையா இருக்கிறவளே, உனக்கு என் நமஸ்காரம் உரித்தாகட்டும், நமோ அஸ்து சொல்லிட்டார். அப்படிப்பட்ட மகாலட்சுமியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா தேவாதிபிர் அர்ச்சிதாயே, தேவர்கள் முதலானவர்களால் பூஜிக்கப்படுபவள். தேவாதிபிஹி, தேவாதி தேவர்கள் முதலியவர்களால் அர்ச்சிக்கப்படுபவளே. தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், ராட்சசர்களும் எல்லாரும் தேவாதிபிஹி அப்படின்னா சுரர்களால் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கலாமா, இல்லை தேவர்கள் முதலியவர்களால் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ எல்லாராலையும் பூஜிக்க தகுந்தவள், பூஜிக்கப்படுபவள் அர்ச்சிதாயை நமோ அஸ்து. அப்படிப்பட்டவளுக்கு என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும். அப்புறம் இப்போ நம்ம உல்டாவாக போகிறோம், கீழேந்து போகிறோம். அர்த்தது நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை. அப்படிப்பட்டவள் எப்படி இருக்காலாம்? நமோஸ்து பூத்யை அப்படின்னா என்ன சொல்றது?
ஒரு 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 அந்த மோட்ச சாதனமாக இருக்கக்கூடியவள், மோட்சத்தை தருபவள், புவன பிரசூதி, இந்த உலகங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிறவள், அப்படிப்பட்டவளுக்கு நமோ அஸ்து, என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கமலேக்ஷணாயி, அவளுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, தாமரை இதழ்களை எடுத்து இப்படி ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு விசாலமான நேத்திரம். தாமரைப்பூவினுடைய இதழ் கமலேக்ஷணா, அந்த கமலத்தினுடைய தாமரை தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம்ல கிருஷ்ணருக்கு, அந்த மாதிரி தாமரை கண்ணி, தாமரையை கண்ணாக கொண்டவள். அது தாமரையே இப்படி கண்ணா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு இல்லை, தாமரையோட ஒரு இதழை எடுத்து இப்படி வச்சனா எப்படி விசாலமா வருமோ அந்த மாதிரி இருக்கிற கண்களை உடையவள். கமலேக்ஷணாயை நமோஸ்து காந்தியை. இந்த காந்தியை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. இந்த காந்தியைன்ற வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தத்தை சொல்றது, ஏன்னா இந்த காந்தியைன்ற வார்த்தை தேவி மகாத்மியத்தில் வரும். யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்ற ஒரு இதில் 5வது அத்தியாயத்தில் வரும், 5வது சாப்டர் கரெக்ட். அதில் தேவர்கள் எல்லாம் இந்த இந்த சண்டமுண்ட வதத்துக்கு அப்புறம் வருமா இல்லை அதுக்கு முன்னாடியே வருமான்னு தெரியல, மகிஷாசுர வதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த சண்டமுண்டர்கள் வதம்க்கு போகும்போது அம்பாளுக்கு ஸ்துதி பண்ணுவாளா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வரும். இது 5th சாப்டர் சண்டமுண்டா வதம். ஆமா சொல்லுங்க மேம். சண்டமுண்டா வதத்துக்கு முன்னாடி தான் வந்துரும், ஏன்னா 6th 7th தான் சண்டமுண்டா வரும். அப்புறம் ரக்த பீஜன் தூம்ரலோச்சனன் எல்லாம் வரும். கரெக்ட். ஸோ அந்த விதத்தில் இந்த இடத்துல காந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஒளி, அந்த ரேடியன்ஸை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேடியன்ஸுக்கு இந்த காந்தின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். ஸோ அந்த விதத்தில் இந்த காந்தின்ற வார்த்தை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தெரியறது சொல்லுங்க. சாதாரணமா காந்தி மதின்னு பேரே வச்சுப்பா. காந்திமதி, கரெக்ட், பேரே வச்சுப்பா. இது பிரகாசம், அந்த பிரகாசத்தினுடைய ஒளிர்பவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிர் பொருந்திய. காந்தினா ஒளிர்கிறது, அதாவது அப்படி அப்படி பளிச்சுன்னு பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அததான் காந்தி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த காந்திமதியை போய் பார்த்தேன்னா அந்த ஒரு மூக்குத்திலேருந்து அந்த முகம் ஒரு பிரகாசமா இருக்கும் இந்த அம்பாளை பார்த்தா. ஸோ இந்த காந்தி ஆர் காந்தா ஆர் என்ன சொல்றது, இந்த காந்தி, துஷ்டி, சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்திர், நந்தினி, விக்னநாசினி அப்படின்னு ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த நாமா வரும். சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்திர், நந்தினி, விக்னநாசினி, காந்திமதி, निराधारा निरंजना और कांता और कांतार ஒரு நாமம் வரும். காந்தா, காந்தார்த்த விக்கிரக. சோ இந்த மாதிரி சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. சந்திரகாந்த கல்லுன்னு ஒளி பொருந்திய ஒரு கல். ஆமா, காந்தனா காந்தினா அந்த ஒரு எஃபல்ஜன்ஸ் ஆர் என்ன சொல்றது, ஒரு பிரகாசம். மாமி சொன்ன மாதிரி பிரகாசம், அது ஒரு ஒளி பொருந்திய. அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியா இருக்கு, நெல்லையப்பரோட அங்க தேவிக்கும் காந்திமதி தான். அதான் காந்திமதி. அந்த அம்பாளை பார்க்கும்போது தான் சொன்னேன்னா, அந்த அம்பாளுக்கு ஒரு மூக்குத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பா இதுல. அது அப்படியே ஒரு டால் அடிக்கும். அந்த ஒரு அதனுடைய ஒரு
ரிஃப்ளெக்ஷனோ இல்லை வந்து அந்த ஒரு இது வந்து அம்பாளுடைய ஃபேஸ் அப்படியே ஒரு அழகாக இருக்கும். 5 அடிக்கு நல்ல ஒரு 5 அடிக்கு இருப்பா அம்பாள். ஸோ அந்த மாதிரி ஒரு அம்பாள் அந்த அந்த விளக்கொளியில் பட்டு அது அம்பாள் ஃபேஸில் பட்டு அது ஒரு ரேடியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் நான் அங்கே நின்று யோசிச்சேன், அம்பாளுக்கு காந்திமதியும் பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அது எவ்வளோ ஒரு ஒரு மாங்காட்டுல அம்மன் மூக்குத்தி அப்படி ஜொலிக்குங்கிறேன். ஆமா தனியா தெரியும் அது. அது என்ன அம்மன் கூட அவ்வளவு இதா தெரிய மாட்டா, மூக்குத்தி அப்படி ஜொலிக்கும். அவன் முகமே பளிச்சுன்னு தெரியும் அந்த மூக்குத்தினால. அது சொல்றேன். நாராயணியத்துல காந்தம் காந்தி நிதானதோ நிதானதः अपि मधुरं माधुर्य तुर्यादपि. காந்தம் காந்தி நிதானதः अपि, அதாவது அந்த ஒளிர்பயல்ல எல்லாத்துலயும் அந்த பகவானுடைய அந்த திருமேனி வந்து அப்படி ஒரு காந்தியா இருக்கு. கரெக்ட். ஸோ அந்த காந்தின்ற வார்த்தையை நான் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ அந்த பூதி அப்படின்றது வந்து என்னன்றது அந்த அனுபூதி நிலையை தருபவள். இது அதுக்கும் இன்னும் டீப்பாக போகலாம். பட் எனக்கு இந்த காந்திலேயே நேற்றுக்கு மனசு அங்கேயே உட்காந்துருது. அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தைகளுக்கெலாம் நான் வந்து பெருசாக மீனிங் தேடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதான் உண்மையை சொல்லிடணும், சரண்டர் ஆகிடும். இந்த மாதிரி இந்த காந்தி அப்படின்ற வார்த்தைக்கு தேடிட்டு இருந்தேன். அப்போது இந்த அம்பாள் இந்த திருநெல்வேலி காந்திமதியை பார்க்கும்பொழுது எப்படி வந்து இருந்தா அம்பாள்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தோணிது, அந்த ஒரு ரேடியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு அழகான ஒரு இப்போ எல்லா கோவில்லையுமே அந்த விளக்கொளியில் சுவாமியை பார்க்குறதுன்றது ஒரு இது இருந்தாலும் அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ நான் தான் அம்பாளுக்கு ரொம்ப அழகாக பேர் வச்சுருக்கா காந்திமதி அப்படின்னு நினச்சிட்டேன் நேற்றுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த காந்திக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் எங்கே போனோம் அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துக்கு சங்கரர் பாஷ்யம் எழுதும் பொழுது எழுதுறார். இந்த முண்டக்க உபனிஷத்தில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். ஏதோ ஒரு காண்டத்தில் இருக்குது. நான் இது வந்து இதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தது தான். ஸோ அதனுடைய மீனிங் என்ன, ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார், கமெண்ட்ரி அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர அந்த சூரியன்ட்டேருந்து சந்திரன் வந்து வாங்கிட்டு சந்திரன் வந்து ஒளிர்றது. சந்திரனுடைய பிரகாசம் சூரியன்லேருந்து வருது. அப்போ சூரியனுடைய பிரகாசம் என்ன, அது தானாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம். சூரியன் எரிஞ்சுட்டே இருக்குது. அந்த எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த ஒரு லைட்டில் வந்து சந்திரன் அதை வாங்கிக்கிறது. அது வந்து அதனுடைய பிரகாசத்தில், இந்த சூரியனுடைய பிரகாசத்துலேருந்து சந்திரன் வந்து அதனுடைய பிரகாசத்தை காட்டுறது. சரி, வித்யுத் அப்படின்னா வந்து லைட்னிங்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, அது வந்து இந்த மேகம் இடிச்சுக்கும்போது அது உரசும்பொழுது அந்த ஒரு ஸ்பார்க்கில் வருது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், சயின்ஸில் எங்கேயோ படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த ஃபயர் எப்படி இருக்குது, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான அக்னி எப்படி இருக்குது, அது எப்படி ஜொலிக்கிறது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வந்தேன்னா முண்டகோபனிஷத்தில் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டா. சூரியன்ல பிரகாசம் வருதுன்னு நினச்சிக்காத, சந்திரன்டேருந்து பிரகாசம் வருதுன்னு நினச்சிக்காத, இந்த மின்னி பொலிகின்ற என்ன சொல்கிறது இந்த லைட்னிங்லேருந்து பிரகாசம் இருக்குதுன்னு நினச்சிக்காத. இல்லை அக்னி, இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற அக்னி கிட்ட எப்படி பிரகாசம் வந்ததுன்னு யோசிச்சு பாரு. இது எல்லாத்துக்கும் பிரகாசம் ஒரே ஒரு பிரம்மத்துக்கிட்டேருந்து வருது. அதெல்லாம் வந்து அந்த பிரம்மத்தினுடைய ரேடியன்ஸ் தான் வந்து இருக்கு.
இதுங்க எல்லாத்துக்கிட்டையும், இந்த எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு லைட்டுன்றது அந்த பிரம்மத்தினுடைய ஒரு அங்கம், அந்த ஒரு சின்ன அங்கம் அப்படின்னு சொல்லி முண்டகோபனிஷத்தில் சொல்கிறத சங்கரர் பாஷ்யமாக எழுதுகிறார். இந்த பிரம்மத்தினால தான் இதெல்லாமே வந்து தெரியறது, இது எல்லாமே வந்து அதனுடைய அந்த பிரம்மத்தினுடைய ஹீட்டு தான் ஃபயராக இருக்குது, அந்த பிரம்மத்தினுடைய இதுதான் வந்து லைட்னிங்காக இருக்குது. ஸோ இது வந்து மாணிக்க வாசகரும் எழுதுகிறார். மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பும் அப்படின்னு சொல்லி 16வது திருவம்பாவையில் சொல்கிறார். எப்படி மழை உருவாருதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை. எப்படி மழை உருவாருது அப்படின்னா அம்பாளினுடைய கால் சதங்கையினுடைய ஓசை வந்து இடியாக விழுதான் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்து, அப்படி அம்பாளுடைய புருவம் அந்த ரெயின்போவாக தெரியறது, அவளுடைய ஒரு காந்தி, அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஒளி பிரகாசம் அதுதான் வந்து இப்படி தெரியறது அப்படின்னும் பொழுது, இந்த காந்தி அப்படின்ற வார்த்தைக்கு அந்த ஒளியை தருபவள், இந்த ஒளி. ராஜேஸ்வரி மாமி சொல்லுங்க. அதாவது சிருஷ்டி கர்த்தாவே அந்த பிரம்மத்துக்கிட்டே இருந்து அங்கே இருந்து வர்ற அந்த மாயா சக்தி தான். அப்படி இருக்கும்போது சிருஷ்டி கர்த்தாவே அப்படி இருக்கும்போது அந்த பரமாத்மனா இருக்கும்போது அங்கிருந்து வந்த எல்லா ஒளியும் அவளுக்கு அங்கேருந்து வந்தது தானே. சிருஷ்டியே அவரோடது தானே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது சொல்லும் பொழுது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஹரிஹர அபேத ஸ்துதியில் பார்த்தோம். அதாவது இந்த பழுக்க காய்ச்சின ஒரு பந்திலிருந்து வர்ற அந்த ஒரு அந்த என்ன சொல்வா, அந்த ஒரு பொறி கிளம்புறது, அந்த பொறி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பழுக்க காய்ச்சின ஒரு பந்து. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இந்த பிரம்மத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லைட் பிரம்மத்தினுடையது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறதுனால காந்தி அப்படின்னு சொல்கிறது இந்த பிரம்மத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போது அம்பாளை வந்து காந்தியை நமோஸ்து அப்படி அந்த அந்த வெளிச்சத்தை தருபவள், எல்லாருக்கும் உள்ளொளியும். இது இன்னைக்கு இந்த இந்த இதையும் பார்த்தோம். உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்கிற மாணிக்க வாசகர் சொன்ன உள்ளொளி பெருக்கி, உள்ளுக்கும் அந்த ஒளியை தெரியறது, வெளியிலையும் அந்த தெரியணும் அப்படின்னு. ஸோ சசிகலா மேம் எது சொல்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு இது கிரேட்னஸ் ஆஃப் சாட்டர்ன் ஒரு புக் இருக்கு, ரிட்டன் பை டாக்டர் ராபர்ட் ஸ்வபோதானந்தா அப்படின்னு. அதுல வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த பிஃபோர் சாட்டர்ன் சஞ்சனா அந்த இது நடக்கிறதுக்கு அப்புறம் வந்து சூரியனோட ஒளி ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியனை கொஞ்சம் ஒளிய கொஞ்சம் தேய்ச்சி விட்டுடுவாங்களாம். அந்த ஒளியா சுதர்சன சக்கரமா மாறும் அண்ட் தேவியோட சூலமா மாறும், சூலத்துல அதுக்கப்புறம் முருகனோட வேலா மாறும், அப்புறம் குபேரனோட தேரா மாறும். அதனாலதான் அதனாலதான் இந்த 4-5 இதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே சூரியனோட தேஜஸ் அடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல எழுதியிருக்கு. நீங்க இந்த இது சூரியன் பத்தி பேசின்றதுனால அந்த புக்கோட நேம் மட்டும் எனக்கு அப்புறமா மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்கோம். I'll just so it's a very beautiful correct ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதெல்லாம் படிக்கும் பொழுது. ஸோ நமோஸ்து காந்தியை, அப்படிப்பட்ட அந்த ஒளி பொருந்தியவள், அந்த காந்தி, அதாவது ஒளி காந்திமத்தின்னு சொல்ல, அந்த காந்தியை, அந்த ஒளியும் அவள் தான், அந்த ஒளி பொருந்தியவளும் அவள் தான் அப்படின்ற மாதிரி நமோஸ்து காந்தியை கமலேக்ஷணாயை, நமோஸ்து பூத்தியை புவன பிரசூத்தியை, நமோஸ்து தேவாதிபிஹி அர்ச்சிதாயை, நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. இப்படி இந்த விதமாக 4 வரியிலையும் அம்பாளை வந்து நமஸ்கரிக்கிறார் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும், அதாவது இந்த ஒவ்வொரு லைன்லேயும். இதுக்கு அடுத்த அதாவது இதிலிருந்து பின்னோக்கி ஒரு 4 ஸ்லோகங்கள் வந்து ஆதிசங்கரர் பண்ணாரா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும், அது வந்து நாமாக்களாக இருக்கிறதுனால அது வந்து அக்செப்டபிள். அவர் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு செஞ்சுருப்பார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா
இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம், அதுக்கு போவோம். இந்த ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தருக்கு இந்த ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கான செஷனை கன்க்ளூட் பண்ணுவோம். உண்ணாமலை மேம். உண்ணாமலை மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. சம்பத்கராணி சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. சகலேந்திரிய நந்தனானி. சம்பத்கராணி சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. சகலேந்திரிய நந்தனானி. சாம்ராஜ்யதான சாம்ராஜ்யதான விபவானி விபவானி. சரோருஹாக்ஷி. சரோருஹாக்ஷி. சாம்ராஜ்யதான விபவானி சாம்ராஜ்யதான விபவானி. சரோருஹாக்ஷி. சரோருஹாக்ஷி. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. அந்த கா வந்து நார்மல் கா தான், சகலேந்திரிய நந்தனானி. சகலேந்திரிய நந்தனானி. பலே, சூப்பர். சாம்ராஜ்யதான விபவானி. சாம்ராஜ்யதான விபவானி. சரோருஹாக்ஷி. சரோருஹாக்ஷி. சேர்த்து இது 2 லைனும் சேர்த்து. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. சாம்ராஜ்யதானி விபவானி சரோருஹாக்ஷி. சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாக்ஷி. சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாக்ஷி. த்வத் வந்தனானி. த்வத் வந்தனானி. துரிதாஹரணோத்யதானி. துரிதாஹ ஹரணோத்யதானி. துரிதா துரிதா ஹரணோத்யதானி. ஹரணோத்யதானி. துரிதோத்தரணோத்யதானின்னு ஒரு இது இருக்கு, துரிதோத்தரணோத்யதானின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எது கரெக்டுன்னு தெரியல. ஆனால் நான் வந்து எடுத்துக்கிற பாடாந்திரம் வந்து துரிதா ஹரணோத்யதானி அப்படின்றது எடுத்துக்கிறேன். த்வத் வந்தனானி. த்வத் வந்தனானி. துரிதா ஹரணோத்யதானி. துரிதா ஹரணோத்யதானி. மாமேவ. தானி இல்ல பல. தானி இதுல தானி போட்டுக்கிறது எட்டுல. தானி தான். துரிதா ஹரணோத்யதானி. துரிதா ஹரணோத்யதானி. அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மாமேவ. மாமேவ. மாதர் அனிஷம். மாதர நிஷம். மாதர் அனிஷம். மாதர் அனிஷம். கலயந்து மான்யே. கலயந்து மான்யே. மாமேவ. மாமேவ. மாதர் அனிஷம். மாதர நிஷம். கலயந்து. கலயந்து மான்யே. மான்யே. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. அந்த கா சகலேந்திரிய நந்தனானி. சகலேந்திரிய நந்தனானி. கரெக்ட். சாம்ராஜ்யதான விபவானி. சாம்ராஜ்யதான விபவானி. சரோருஹாக்ஷி. சரோருஹாக்ஷி. த்வத்வந்தனானி. த்வத்வந்தனானி. துரிதா ஹரணோத்யதானி. துரிதா ஹரணோத்யதானி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மாமேவ. மாமேவ. மாதர் அனிஷம். மாதர நிஷம். மாதரனிஷம். அப்படி அப்படி பிடிச்சுக்கோங்க, ரனிஷம் சேர்ந்து வரணும். மாதர நிஷம். மாதரனிஷம். மாதர நிஷம். கலயந்து மான்யே. கலயந்து மான்யே. இந்த மாதர் அனிஷம்ன்றத பிரிச்சனா மாமேவ மாதஹா அனிஷம் கலயந்து மான்யே அப்படி பிரியும். ஸோ அதனால அந்த ரா வந்து அடுத்த பிரிக்கும் போது அடுத்தது கொண்டு போயிடலான்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. மாமேவ மாதர் அனிஷம். மாமேவ மாதர நிஷம். மாதர் அனிஷம். மாதர நிஷம். கலயந்து மான்யே. கலயந்து மான்யே. த்வத்வந்தனானி துரிதா ஹரணோத்யதானி.
त्वद्वन्तनानि दुरिताहरणोद्यदानि தானி दुरिताहरणोद्यदानि तानि तानि மாமேவ மாதரனிஷம். मामेव मादरनिशं. அந்த அது அது எல்லாமே வந்து முதல் எழுத்துக்கள் தான். மாத ரனிஷம் அவ்வளோதான். मातरनिशं. மாமேவ மாத मामेव मातरनिशं அனிஷம் கலயந்து कलयन्तु मान्ये. பலே பலே. இது ஒரு தடவை சேர்த்து சொல்லிட்டுல. संवत्कराणि सकलेन्द्रिय नन्दनानि सकलेन्द्रिय नन्दनानि ताम्राज्य दान विभवानि सरोरुहाक्षि त्वद्वन्दनानि दुरिताहरणोद्यदानि तानि मामेव मादरनिशं कलयन्तु मान्ये. பலே. ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஸ்லோகம் கல்யாண விருஷ்டி ஸ்தவம்னு சொல்கிற ஒரு ஸ்தவம் வந்து ஆதிசங்கரர் பண்ணினதாக சொல்லுவா. இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவம் வந்து அதுக்குள்ளே நிறைய டீட்டெயிலாக இருக்குது. பட் அந்த விருஷ்டி ஸ்தவத்தில் வர ஒரு ஸ்லோகமும் இந்த சம்பத்கராணி ஸ்லோகமும் ஒன்று தான். அது இதுதான் முதல்ல பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ஸ்லோகத்தை அந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவம்னு சொல்கிற மகா திரிபுர சுந்தரிக்கு சொல்கிற ஸ்லோகம் அது. ஸோ அந்த இடத்துலையும் இதே ஸ்லோகம் வர்றது வந்து ஆச்சரியத்துக்கு உரியது. அதுக்கான ரிசர்ச் நான் அடுத்த கிளாஸில் பண்ணி உங்களுக்கு எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லோகம் அங்கேயும் வருது. ஸோ இதுதான் முதல்ல வந்திருக்கும், இந்த இடத்துல தான் முதல்ல வந்திருக்கும். ஏன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் தான் முதல் ஸ்லோகமாக அவர் பண்ணுற ஸ்லோகம் ஸ்தோத்திரம். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை அவர் ஏன் அங்கே இன்கார்பரேட் பண்ணார் அப்படின்ற டீட்டெயிலாம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கான செஷனை we can complete with முருகன் anthem. குவாலிட்டிஸ் கொடுக்கலாம். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. குமர பராச்சலபதி சீரனை வாயுரை திருநூர் சிந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கண்டான் தென்கதிரிகதடி காஞ்சனம் வந்தான் செம்பழ முருவனையந்தான் तव मरुळाराधा तव मुनिवरर पणिवीरा माता करुण सुबोधा जय जय शंकर बालक मणिये तारक मंत्र विनोदा शिवमे शिवमे शरवण भव शिवमे. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். எனக்கு ஒரே ஒரு சொல்லுங்க மாமி. புவன பிரசூத்தி புவன பிரசூத்திங்கிறது வந்து அந்த இந்த புவனம் ஃபுல்லா அவ வந்து இது பண்ணினா சிருஷ்டி பண்ணினா அவ வந்து அம்மாவா இருக்காங்கிறது புவன பிரசூத்தியை. பட் பூத்தியைங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் என்னது? பூதி பூத்தின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து அனுபூதியை கொடுக்கிற சொல்லா இருக்கும். பூதி அப்படின்றது வந்து மோட்ச சாதனம் இல்லையா? மோட்சத்துக்கு பூதின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஸோ அந்த மோட்சத்தினுடைய விபூதி விசேஷ பூதி சிறப்பு விபூதி சொல்றோம். அந்த பூதி அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமா, அதே மாதிரி தான் சிறப்பு மகிமை அந்த மாதிரி. ஆமா, மகிமை பொருந்தியவள் பூத்தியை அண்ட் மோட்ச சாதனமாக இருக்கிறவள். ஆக்சுவலா பூதிக்கு வந்து எர்த் கிரவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் மீனிங் போட்டுறாங்க. ஓஹோ, ஓகே. பட் சூப்பர் ஹியூமன் பவர், ஃபார்ச்சூன், வெல்த் எல்லாமே இருக்கு அந்த பூதிக்கு. ஆமா ஆமா. சோ எவ்ரிதிங் இஸ் தேர். அது இப்பதான் கிடைச்சது எனக்கு.
ஓகே கிடைக்கலையே பூர்த்தி అయినా என்னன்னு தெரியல சார். ஓகே, thank you so much. Thank you, Mami. நமஸ்காரம். Namaskaram. Thanks a lot. Thank you. Thank you. Thanks a lot. Thank you. Namaskaram. நமஸ்காரம். Namaskaram. Namaskaram. நமஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். தேங்க்யூ. Thank you, Mami. Namaskaram. நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிடுறீங்களா அத இன்னும் ஜாஸ்தி. கண்டிப்பா. இல்ல எனக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஒரு இன்ஸ்பைரிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த செஷன். ரொம்பவே நல்லா இருக்கு. Thank you, Mami. Namaskaram. Namaskaram. பகவான் Sashi, I think